பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும் சொல்லி இங்கே பிரசங்கி சொல்கிறாரு. ஆனால் என்ன நீ பண்ணால் கூட நீ கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உந்த நியாய தீர்ப்பில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால நீ என்ன பண்ணாலும் ஜாக்கிரதையாக பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்கிறாரு. சந்தோஷமாக இருப்பா, வாலிப நாட்களில் சந்தோஷமாக இருக்கணும். எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லணும்னா கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். பைபிள் வசனமே சொல்லுதுல, சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எனக்குள்ள தான்ப்பா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்கிறாரு. எப்படி தெரியுங்களா? பைபிள் படிக்கிறதுல, ப்ரேயர் பண்ணுறதுல, பரிசுத்தமாக வாழ்கிறதுல, ஏசப்பா பேரை சொல்லி 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுல, அவரோட நாம மகிமைக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தல, இதில் நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா? ஆனால் நம்ம இதிலே சந்தோஷமாக இருக்கோம். உலக காரியங்கள் செய்யும்போது தான் சந்தோஷமாக இருக்கும். சினிமா பார்க்கும்போது, டிவி பார்க்கும்போது, ஐபிஎல் பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் ஆடும்போது உலக காரியங்கள் பண்ணுறதுல ரைட்டு தாங்க. ஆனால் அதில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் சில காரியத்தை தெரியுங்களா? அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அநேகர் குடிக்க அடிமையாக இருக்கீங்க, பீடி பிடிக்கிறீங்க, கஞ்சா அடிக்கிறீங்க, தப்பான பழக்கங்கள் இருக்குங்க. அதெல்லாம் பண்ணிக்கிட்டே ஏசப்பா கிட்டே இருக்கீங்க. அது பெரிய தப்பு தானே. ஏசப்பா பாவிகளை நேசிக்கிறாருங்க, ஆனால் பாவத்தை வெறுக்கிறாருங்க. இன்னைக்கு உங்கள் பாவத்துக்கு நீங்கள் மன்னி பேச பண்ண கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பாருங்க. என் மகனே, என் மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாருங்க. நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.